புதன் உங்கள் ஜாதகத்தில் விளிம்பில் இருந்தால் 0 to 2 டிகிரிக்குள்ளேயோ அல்லது 28 30 டிகிரிக்குள்ளேயோ எந்த கட்டத்தில் வேணால் இருக்கலாம். ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் புதன் வந்து இந்த மாதிரி 0 to 2 28 to 30 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி நபராக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்த கலர்ஃபுல்லாக ஒரு ஜாலியாக வச்சுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. பயங்கர ஒரு காமெடி சென்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நளினம் உங்கள்கிட்ட இருக்கும், இரட்டைத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். இரட்டைத்தன்மை அப்படின்னா நீங்கள் ஆண்கள்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, பெண்கள்கிட்டையும் க்ளோஸாக இருப்பீங்க. இதனால பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் வந்து ரொம்ப சில விஷயங்கள் அந்த செக்ஷுவல் தாண்ட விஷயங்களில் பெண்களோடையும் இருப்பாங்க, ஆண்களோடையும் இருப்பாங்க சில ஆண்கள். ஸோ அந்த மாதிரி தன்மை இந்த மாதிரி புதன் வந்து விளிம்பில் இருந்ததுன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி பெண்களாக இருந்தாலுமே அவங்க பெண்கள் ஒரு ஆணோடய ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இன்னொரு பெண்ணோடய ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இரட்டைத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க என்ன சொல்ல வராங்கிறத ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. எதையுமே ஒரு வியாபார திங்கிங் கூட பார்ப்பாங்க. ஆண்களாக இருந்தாங்க அந்த பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் லைனில் ஜென்ரலாகவே அவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த புதன் பவராக இருக்கிறதுனால அந்த பிஸ்னஸ் திங்கிங் வந்து நேச்சுரலாக வந்துடும். அது மட்டும் இவரோட என்டையர் ஃபேமிலி, இவரோட அந்த வம்சமே முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவரோட மகளுக்கும் சரி இவர் சகோதரிக்கும் சரி இந்த குழந்தை பிறப்புல வந்து தாமதம் ஏற்படலாம், குழந்தை பிறப்பு சம்மந்த பிரச்சனை ஏற்படலாம். அதே மாதிரி இவர் மகளும் அந்த இவரோட சகோதரிக்கும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லவ் சார்ந்த பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இவரோட ஜாதகரோட வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எஜுகேஷன் படிக்கிறதுல ஒரு ட்ராப் ஏற்பட்டு அப்புறம் படிக்கிறது, அதே மாதிரி லவ்லேயும் வந்து ஒரு பிரேக்கப் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி வந்திருப்பார். ஆனால் லைஃப் லாங் இவர் வந்து ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பார். ஏதாவது ஒன்று இவன் நிறைய இந்த மல்டி டிகிரிஸ் வாங்கி வச்சுருக்காங்கல்ல, லைஃப் லாங் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த புதன் விளிம்பில் இருக்கும். அப்படி இல்லாட்டி இது புது ஃபீல்டில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க டில் த எண்டு. இவர் பேரில் சொத்து வந்து எப்பயுமே வச்சிருக்கக்கூடாது. இவர் பேரில் வச்சுருந்தாருன்னா இவருக்கு அந்த சொத்தை விற்று அதுக்கு உண்டான ஒரு கடன் ஏற்படும். இந்த சொத்தை விற்று தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் ஏற்படும். அப்படி இல்லாமல் இவர் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பார், அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று அது மூலமா ஒரு அட்வான்ஸ் பணம் வாங்கியிருப்பார். அந்த பணத்தை வச்சு வேற ஒரு இதில் முதலீடு பண்ணலாம் நினைப்பார். அந்த விற்ற பணம் முழுசாக வர்றது, அதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் வந்து இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் கடந்து வருவார். கம்யூனிகேஷன் ரிலேட்டட், தோல், வாய், கண், காது, மூக்கு, இது ரிலேட்டடான பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை இருக்காது.